பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். பி குரூஸ் சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? மீண்டும் சந்திக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். எந்த அளவுக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இது கரண்ட்ல நாம நல்லா இருக்கும்னு சொன்னோம். ஆனா சென்னை மாநகரம் நரகமாக மாறிட்டு இருக்கு. சென்னை மாநகரம்னு சொல்றதை விட தமிழகமே அப்படி சொல்லலாம். ஆட்சி அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுது அப்படிங்கிறதுதான் உண்மை. நான் ரொம்ப தூரமா சொல்லல, சுருக்கமா ஒரு சில விஷயத்த சொல்லலாம். அதுக்கு முன்னதாக ரஞ்சித் இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர் தலித்து அப்படிங்கிற அவங்க அந்த அடைமொழியை பயன்படுத்துவாங்க. நம்ம பட்டியலின சமுதாயம்னு சொல்லுவோம். சரி, தலித்துன்னு நம்ம சொல்லிவிடுவோம். தலித்திய தலைவர்கள் அதுல ஒரு முக்கியமான ஆளுதான் ஆம்ஸ்ட்ராங். கொலை செய்யப்பட்டவர். ஒரு தேசிய பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதுல ஒரு முக்கியமான ஆள் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள். அவருக்கு மேல பல்வேறு விமர்சனங்கள் அதெல்லாம் உண்டு. அவரு இப்ப சில விமர்சனத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு இப்ப லேட்டஸ்டா ட்வீட்ல தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. எந்த ஊடகங்களும் அதை பத்தி பேசவே இல்லை. எந்த பத்திரிகைகளும் என்ன நாளைக்கு எழுதுவாங்களான்னு எனக்கு எழுத மாட்டாங்க பெரும்பாலும். ஊடகங்கள்ல இதை பத்தி விவாதிக்கவும் மாட்டாங்க கண்டிப்பா. அதனால நம்ம ஊடகத்துல நாம அதை கொஞ்சம் அவர் கேட்ட கேள்வியை மட்டும் நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சுருக்கமா சொல்லுவேன். ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காரு. அதை அப்படியே கொஞ்சம் வாசித்து விட்டுறேன், வேகமா வாசித்துறேன். அடுத்து நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு அவர் சொன்ன அவருடைய கேள்வி மட்டும் சொன்னாலே கொஞ்சம் சரியா இருக்கும். இந்த சம்பவத்தை ஒட்டி எதுன்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்தை ஒட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைத்தள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் நபர்களுக்கும் சில கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காரு. வரிசையா நான் சொல்லிடுறேன். சென்னை மாநகரம் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது. இதை வைத்தே தமிழகம் சட்ட ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு என்ன பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்டம் ஒழுங்கு சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்க போகிறீர்கள்? இது தமிழக அரசை பார்த்து அவர் கேட்கிறார். அடுத்த கேள்வி, படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வாய்மொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகின்றனர். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார்? அவர்களை இயக்கியவர்கள் யார்? இதற்கு வேறு பின்னணி இல்லை என்ற முடிவுக்கு காவல்துறை வந்தது எப்படி? இதற்கு பின்னால் ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன? பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை என்று எது பொய் எது உண்மை என்று தெரியாத அளவுக்கு அலட்சியமாக இருப்பது ஏன்? ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன்? அடுத்த கேள்வி, சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது? திமுக அரசாங்கத்தை தான் கேட்கிறார். அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது, கிராமங்கள் மற்றும் நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். பெரம்பூரில் அண்ணனது, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடலை அடக்கம் செய்ய கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 2 நாள்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராமமான பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம். வார்த்தை. திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைகள் இந்த பகுதிக்கு அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவரது உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்து இருக்கிறது இந்த அரசு. திமுக அரசு தான் சொல்றாரு. உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும்.
5வது கேள்வி, திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துக்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா? உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எங்கள் வாக்கையும் செலுத்தினேன், என் வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா? 6வது கேள்வி, அண்ணனின் படுகொலையொட்டி எழுந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைத்தளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் வலைத்தள சமூக காவலர்களும் சில ஊடகங்களும். அவரையே ஒரு ரவுடியை கொல்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர், பல குற்ற வழக்குகள் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பாகவே இத்தகைய கருத்துக்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார்? இதன் பின்னணியில் இருப்பது யார்? என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க. கடைசி கேள்வி, ஆதிக்க வர்த்தர், இது வழக்கம் போல அவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கார். ஆதிக்க வர்க்கத்தாரே, எங்களின் சுய மரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்தெழுந்ததை ரவுடித்தனம் என்கிறீர்கள். வருவோருக்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாய் கொடுத்தவர், தர்மமே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராக இத்தகைய கதையை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஒடுக்குதலுக்கு எதிரான அண்ணன் ஆம்ஸ்டாங் போல கிளர்ந்தெழுந்தவர்களாக நாங்கள் பெற்ற எழுச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான குரல் கொடுத்து வந்தவர் ப. ரஞ்சித். அதற்காக பிரச்சாரம் செய்தவர் ப. ரஞ்சித். பல வகையில அதுக்கு உறுதுணையா இருந்தது ப. ரஞ்சித். தர்மபுத்தினி கனிமொழியோட ஒரே மேடையில ஏறி இவங்க எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க. இப்படிப்பட்ட ப. ரஞ்சித் வார்த்தையில இருந்துதான் திமுக அரசாங்கம் எப்படியெல்லாம் இந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா அவர் சொல்லியிருக்காரு. சென்னையிலே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா, சென்னை மாநகர்ல ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவருக்கே இப்படி நடக்குதுன்னா, கிராமத்துல என்ன சொல்றது? நகர்ப்புறங்கள்ல மற்ற டவுன்ல எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட சம்பவத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எவ்வளவு மோசமான நிலைமையில தமிழக சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ப. ரஞ்சித் சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்னேன்னா சட்ட ஒழுங்கு இல்ல, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னாரு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படின்னா அது அரசியல்னு சொல்றாங்க. ஆனா ப. ரஞ்சித் சொன்னதை இப்ப எப்படி எடுக்க போறாங்க? ஏன்னா அவரே சொல்லிட்டார், நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், எங்க சமுதாய மக்கள் எல்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கே நீங்க பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் அவர் பட்டவர்த்தமா போட்டு உடைச்சிருக்காரு. இதுக்கு இந்த தமிழக அரசாங்கம், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது? இதான் என்னுடைய கேள்வி. இதுக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு வந்து நாங்க பாருங்க உடனே கமிஷனரை மாத்திருக்காங்க, சென்னை மாநகர கமிஷனரை மாத்திருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம வெளிப்படையா விசாரணையை பொது வெளியில வைக்க முடியாது, தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னைக்கு முதல்வர் அவர்களே அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி கண்டிப்பா நாங்க தகுந்த நடவடிக்கை எடுப்போம் முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காங்கல்ல. இதுல வந்து நம்பாம அரசியல் செய்கின்றன எதிர்கட்சிகள் அப்படிங்கிறாங்களே. ஏன் முதல்வருக்கு இன்னைக்குதான் ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாரா சார்? இன்னைக்கு அவங்கள அடக்கம் பண்ணி முடிச்சு போச்சு சார். அவர் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? படுகொலை செய்யப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? சென்னை அவருக்கு தொகுதி சார். இந்த சம்பவம் நடந்தது எங்க? குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால பட்ட பகல சாயந்தரம் ஒரு 5:30 மணின்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு மேல 5:30 மணி வச்சிருக்காது, பகல் தான். அதுல அவருக்கு வீட்டுக்கு முன்னாலே நடந்திருக்கு. இப்படி செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்து சர்வ சாதாரணமா வந்து வெட்டி போட்டு போறாங்க. ஒரு இந்த இத வந்து அவரு முதலமைச்சர் வந்து ஒரு 4 நாள் வீட்டுல 6 அமர தூங்கி முழிச்சிட்டு இப்ப வந்து இங்க வந்து வேற வழி இல்ல, பெரிய பிரச்சனை ஆயிட்டு மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகி போச்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் இவர் இப்ப மாத்திட்டாங்க. மாத்தின பிரச்சனை சால்வ் ஆயிருமா? அவர் வந்து 24 மணி நேரத்துல என்ன விஷயத்த அவர் சொன்னாரு? அதாவது முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலைக்காரன காரணம் தெரிய வரும் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொன்னார். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட சொல்லியிருக்காரு, அரசியல் காரணங்கள் எதுவும் இல்ல. எது? ஆம்ஸ்டாங் கொலையில அரசியல் காரணம் எதுவும் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வாக்கியமாக விசாரணை முழுமையாக முடிந்த பிறகுதான் இதுல உண்மையான காரணம் என்னன்னு தெரிய வரும். அப்ப விசாரணை முடியாம எப்படி ஒரு அரசியல் காரணம் இல்லைன்னு எப்படி சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அதை சொல்ல வச்ச சக்தி யாரு? முதலமைச்சர் தானே. ஏன்னா அவர் தானே அந்த துறையினுடைய அமைச்சர், காவல்துறையினுடைய அமைச்சரே அவர் தானே.
அவரு தானே அந்த அழுத்தம் கொடுத்து இதை சொல்லுன்னு சொல்ல வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த புரிதல் நமக்கு வருதா இல்லையா? அது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவுல சாகல முதல் நாள் 4 பேர் செத்த நிலைமையில 5 பேர் சாகும்போது அந்த கலெக்டர் என்ன சொன்னாரு? இது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல, இது அவங்களுக்கு வயித்து போக்குனால அவங்க வந்து செத்து போயிட்டாங்கன்னு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அப்புறம் எப்படி அது வந்து கள்ளச்சாராயமா மாறிச்சு? அப்புறம் எப்படி இப்ப 60, 70 பேருக்கு மேல போய் செத்து இருக்காங்களே. இதே லெவல் தான் இங்க வருது. அன்னைக்கு கலெக்டர் அங்க கள்ளக்குறிச்சியில சொன்னாரு. இங்க வந்து மாநகர காவல்துறை ஆணையாளர் சென்னையில இத சொன்னாரு. அவ்வளவுதான். 2 வித்தியாசம் என்ன இருக்கு? இவங்க என்ன சொல்றாங்களோ டிக்டேட் பண்றாங்களோ அத அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அவங்க வாயினால இத ஒப்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன்? அந்த ரத்தோரை ஏன் மாத்துனீங்க? ஏன் மாத்துனாங்க சார்? அத சொல்லுங்க. அவர்தான் கரெக்ட்டா எல்லாம் 12 மணி நேரத்துல இரவோடு இரவாக 8 பேர கைது பண்ணிட்டாங்க. இத பெருமையா தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் காரு வந்து இத சொன்னாரு. நாங்க ராத்திரியோட ராத்திரியே எல்லாத்தையும் மாத்தி எல்லாம் பிடிச்சிட்டோம் குற்றவாளிகள்லாம் சொன்னாங்க. அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வந்து எதுக்கு காவல்துறை ஆணையாளரை மாத்தணும்? எதுக்கு அந்த அதுக்கு என்ன அவசரம் வந்தது? நாங்க அவரை மாத்திட்டோம்னா அவர் சரியா செயல்படலங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்ப சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுங்கிறத முதலமைச்சரே ஒத்துக்கிட்டார்ல. அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். பிரச்சனை பெருசாயிட்டு திசை திருப்பி விடணும். இனிமே பாருங்க சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டேன் பாரு. அடுத்து சிபிஐ விசாரணை கேக்குறாங்க. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கேக்குறாரு. அப்புறம் வந்து செல்வி மாயாவதி கேக்குறாங்க. வேற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இது அரசியல் கொலை இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த கொலைக்கு பின்புலத்துல வந்து சிபிஐ சேகர் பாபு விசாரணை இருக்கதா வேணும்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் சிபிஐ விசாரணை இந்த கொலை மேல வேணும்னு கேக்குறாங்க? சேகர் பாபுக்கு பல வகையில உறுதுணையா இருந்ததுதான் ஆம்ஸ்டாங் இருந்திருக்காரு. சேகர் பாபு அவர்களுக்கு பல வகையிலையும் குறிப்பாக இந்த அடியாட்கள் எல்லாம் அனுப்புறது அவங்களுக்கு உறுதுணையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேலையை ரொம்ப வருஷமா பண்ணியிருக்காரு. அவருக்கு நெருக்கமான ஆளு. ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு சேகர் பாபுக்கு. இவரை படுகொலை செய்ததுக்கு ஏன் சேகர் பாபுவே எட்டி பார்க்கல? வடசென்னைக்கு திமுக பொறுப்பாளரே அவரு தானே சார். இன்னும் சொல்ல போனா குளத்தூர் தொகுதியினுடைய பொறுப்பாளரே சேகர் பாபு தானே திமுகவுல. முதலமைச்சரோட அவர் தானே கூட போயிருக்காரு. நீங்க முதலமைச்சரோட கூட போயிருக்காரு. இன்னைக்கு போயிருக்காரு. இவ்வளவு நாளே ஏன் போகல? கொலை நடந்த உடனே அடுத்த செகண்ட் அவர் தானே போயிருக்கணும். ஏன்னா அவரு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டா இருக்கே. தொடர்புல உள்ளவர் தானே. அமைச்சர் மேல வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டா இருக்கே அமைச்சர் மேல இது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இது குற்றச்சாட்டு தான் சந்தேகம் தான். ஆனா அது இல்ல அப்படிங்கிறத எப்படி தமிழக போலீஸ் வந்து இத விசாரணை நடத்தும் சொல்லுங்க? சிபிஐ விசாரணை நடத்தினாதான் அந்த உண்மை வெளியே வரும். அரசியல் கொலை இப்ப நான் வந்து இப்போ ரஞ்சித் சொன்னதை மட்டும் சொல்லல. இதுக்கு பின்புலத்திலே அதாவது கொலை பண்ணுனது வந்து கூலிப்படை. அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. வந்து கொலை பண்ணது கூலிப்படைங்கிறத ரஞ்சித்ல இருந்து திருமாவளவன் இருந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா யார் அதை ஏவி விட்டா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து இவங்க அழகா சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க வந்து ஆருத்ரான்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த நிதி பகிர்வுல வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் ஒரு ரவுடிய ஒரு அவங்க 2 பேரும் அந்த பிரச்சனையில இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதாவது ஆற்காடு சுரேஷ் தான் இதுக்கு காரணம். ஆற்காடு சுரேஷை வந்து இவருடைய ஆட்கள் யாரு இவர் ஆம்ஸ்டாங்களுடைய ஆட்கள் வந்து வெட்டி கொண்டுட்டாங்க, கொலை செய்துட்டாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக அவருடைய பிறந்த தினத்தன்று யாரு ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த தினத்தன்று அந்த நாள்லயே அவரை வந்து இவரை கொலை செய்துட்டாங்க. அதுக்கு வந்து ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலாங்கிறவரும் கூடவே இருந்து இந்த திட்டம் எல்லாம் வகுத்தாரு. இப்படிதான் எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்துச்சு. நாமளும் எல்லாமே பார்த்தோம். இது அத்தனையும் உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தம்பியை இதுல உள்ள சேர்த்துட்டு பாலாவை உள்ள கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா கூலிப்படையில ஒரு ஆளா சேர்த்துட்டீங்கன்னா என்ன வந்தாலும் நாங்க பாத்துறோம் தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து நான் எங்க அண்ணனுக்கு கொன்னவனா பழி வாங்கிட்டேன்னு அவரு வெளியே இது பண்ண முடியும். ஆனா நோக்கம் என்னவா இருக்குது? பின்னாடி இன்னொரு அஜெண்டா ஒண்ணு இருக்குதுல்ல. அந்த அஜெண்டா எங்க இருந்து வருதுங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும்? இது இல்ல. இதெல்லாம் நடந்தது உண்மைதான். இதெல்லாம் காரணமாக அவங்களுடைய நாடகத்துக்கு இது அவ்வளவுத்தையும் கரெக்டா வடிவமைச்சிட்டு உண்மையிலேயே இவரை வந்து கொலை செய்யறதுக்கு காரணம் வேற. அவங்க காரணத்துக்கு இவங்க எல்லாம் சப்போர்ட்டா ஆதரவா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அமைச்சுக்கிட்டாங்க. அமைஞ்சது அழகா பயன்படுத்திட்டு வாழ அந்த பக்கமா திருப்பி விட்டுட்டாங்க. முதலாவது அப்படித்தானே கட்டமைச்சாங்க. ஆருத்ரா தான் இதுக்கு பிரச்சனைன்னாங்க. இதை அவ்வளவு கசிய விட்டது யாரு சார்? விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே எப்படி போலீஸ்காரங்க இதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்தி சொல்லி எல்லா பத்திரிகையிலும் செய்தி வர எப்படி வச்சாங்க? எப்படி சொன்னாங்க? அப்படி உண்மையிலே அதுதான் உண்மைன்னா எதுக்கு நீங்க கமிஷனரை மாத்துனாங்க? கமிஷனரை மாத்துனதே வந்து அங்க ஒரு மோசடியை மறைக்கிறதுங்கிறது புரியுது இல்ல. ஒரு தப்பு இருந்தாலும் சரியா டீல் பண்ணல. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். கமிஷனர் வந்து கரெக்டா அவருடைய வேலையை செய்யல, பணியை செய்யல. அதனால அவரை அங்க இருந்து மாத்திரம் அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னு எதுக்கு அவரை மாத்துனீங்க? அப்ப அந்த முதல்ல கைது செய்யப்பட்டதெல்லாம் கொலை உண்மையான குற்றவாளி இல்லைங்கிறத ஒத்துக்கிறாங்களா? திருமாவளவனே ஒத்துக்கல.
அந்த கொலை செய்யப்பட்டது அத்தனை பேர் அவங்க தான் உண்மையான குற்றவாளிங்கன்னு சொல்லி திருமாவளவனோ ஜவகத் இல்லைன்னா காங்கிரஸ்காரங்களோ இல்லைன்னா கம்யூனிஸ்ட்காரங்களோ ஒருத்தங்க கூட ஒத்துக்கலையே. அவங்க கூட்டணி கட்சி பரிவாரங்கள் தானே, அவங்க ஒத்துக்கலாமே. அவங்க தோழமை சுட்டுதலோட தானே பேசுறாங்க. எல்லாம் அப்படித்தானே பொதிஞ்சு பொதிஞ்சு சொல்றாங்க. ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இதை சொல்றாங்க. இப்ப கைது செய்யப்பட்டது கூலிப்படை தான், ஏவி விட்டது ஆருத்ரா நிறுவனம்னு சொல்லலையே யாருமே. ஆருத்ரா தான் இதுக்கு பின்புலத்துல இருக்கு அப்படி பத்திரிகையில தான் செய்தி போட்டாங்க. அந்த ஆற்காடு சுரேஷ்ங்கிற கேரக்டரை உள்ள கொண்டு வந்தாங்க. அது ஆருத்ரா பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கலாம் சார், இல்லைன்னு நான் மறுக்கல. இந்த கொலைக்கு உண்மையான காரணம் என்ன, அதுதான் நான் கேட்கிறேன். இந்த படுகொலைக்கு உண்மையான காரணம் என்ன? ரெண்டாவது, ரஞ்சித் கேட்ட அதே கேள்வி ஏற்கனவே நான் கேட்டுட்டேன் பல இடங்கள்ல, இப்பவும் கேட்கிறேன். ஒரு தலித்து அப்படிங்கிறதுனால சென்னை சிட்டிக்குள்ளால ஆம்ஸ்டாங்குடைய ஒரு தாழ்த்தப்பட்டவர் இல்ல ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவருடைய பிணத்தை இங்க அவருடைய பட்டா இடத்துல புதைக்க கூடாதுன்னு இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் தடுத்ததுன்னு நான் சொல்றேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சார்? விஜயகாந்த் அவருடைய இது உடனே கோர்ட்டுக்கு போனுச்சு, உடனே ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணி கோர்ட்ல போய் கோர்ட்டுக்கு ஏன் போச்சுது? தமிழக அரசு முடியாதுன்னு மறுத்ததுனால தானே கோர்ட்டுக்கே போனாங்க. இவங்க அத பட்டா லேண்ட்ல எங்க தந்தையார நான் புதைச்சிருக்கேன் சார், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆம்ஸ்டாங்க அவருடைய பட்டா இடத்துல தானே சார், அவங்க கட்சி அலுவலகத்துல அது அவங்களுடைய பட்டா லேண்டு தானே, அரசாங்கத்து இடத்துல புதைக்கலையே. அப்படின்னு அந்த பட்டா லேண்ட்ல புதைக்கல, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க தான் சமூக நீதியை காப்பாத்த, வேற என்ன காரணம் சொல்லுங்க நீங்க? நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சிகள், அவங்க கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், மாயாவதி அவர்களா இருக்கட்டும், தமிழகத்துல பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. பட் நம்ம தொடர்ச்சியா பார்த்திருப்போம், திமுக சொல்றதே சமூக நீதிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதாவது பட்டியலின சகோதரர்களுக்கும் நாங்க உறுதுணையா இருக்கிற கட்சி தான் திமுக. அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் ராசா அவர்களே சொல்லியிருக்கார், ஈவேரா அவர்களும் கலைஞரும் இருந்தனாலதான் நான் இங்க பாராளுமன்றத்திலேயே பேசுறேன் அப்படிங்கிறாரு. அது பட்டியலின சமுதாயமே கிடையாது சார். எப்போ ஒருத்தர் கிறிஸ்தவனா மதம் மாறி போயாச்சோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த பட்டியலுக்குள்ள எஸ்சிங்கிறதுக்குள்ள ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற லிஸ்டுக்குள்ளே வரமாட்டாங்க, பிசிக்கு போயிருவாங்க. இது ஒரிஜினல். அது எத்துவாளித்தனம் ஏமாத்திட்டால. ஏதாவது இன்னமும் இந்து ஆதி திராவிடர்னு ஒரு சான்றிதழை கையில வச்சுட்டு ஏமாத்திட்டாலே இது. அதனால அது ஒரு கேரக்டர், அதை விடுங்க. நான் இவங்க கிட்ட கேட்கிறேன் சார், நேற்றுக்கு தானே சார் கோர்ட்டு காரி துப்பிச்சது திமுக அரசாங்கத்தை. எதுக்கு துப்பிச்சது? வேங்க வயல்ல, அதாவது அந்த குடிநீர்ல மலத்தை கலந்தவன 2 வருஷம் ஆகியும் ஒருத்தனை கூட இந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லி கேள்வி வச்சதுல அதே கேள்விதான் நான் சொல்றேன். இந்த வக்கத்தை, இந்த ஒரு திராணியற்ற ஒரு முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இதுல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? இந்த கொலையில எப்படி கண்டுபிடிப்பாங்க? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு இருக்குல்ல, அதுல உண்மையான சாராயம் காய்ச்சவனை எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க? பாதுகாக்கிறாங்க சார். அங்க 2 எம்எல்ஏ 2 மாவட்ட செயலாளர் தான் முக்கியமான குற்றவாளிகள். இதை எப்படி முதலமைச்சரே தெரியாதுன்னு எப்படி சொல்றீங்க? அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் 10 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு ஓடினார் போன வருஷம். இந்த வருஷம் அதே மாதிரி மகனை அனுப்பி விட்டு கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? காய்ச்சது திமுக காரன். அதை உருட்டனுக்கு அதை மறைமாற்றம் பண்றதுக்காக தான் இது விஷச்சாராயம்னு மாத்தினாங்க. கள்ளச்சாராயம்னா காய்ச்சது எவனு சொல்லணும். எங்க காய்ச்சாங்கன்னு அடுத்த கொஸ்டின் வந்துடும். இப்ப அத விஷச்சாராயம்னு சொல்லிட்டீங்கன்னா அது மெத்தனால் கலந்தது, அத மெத்தனால வித்தா, இது பாண்டிச்சேரியில இருந்து வந்துச்சுன்னு சொல்லி இந்த பக்கமா திருப்பிட்டு போயிரு. அதானே பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தானே சார் செய்துட்டு இருக்காங்க. இவங்கிட்ட எப்படி நீங்க நீதி, நேர்மை, சமூக நீதி எல்லாம் எப்படி? நீங்க சமூக நீதி கேட்டனால நான் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறேன் சார். சமூக நீதினா என்னது சார்? எந்தெந்த சமூகங்கள், எந்த ஜாதிக்காரங்க, வெளிப்படையா நம்ம புரியுற மாதிரியே பேசுவோமே, ஒண்ணும் தப்பு இல்லை. எந்த ஜாதிக்காரங்க எவ்வளவு எண்ணிக்கையில இருக்காங்களோ அவங்களுக்குடைய பிரதிநிதித்துவத்தை அதுல கொடுக்கணும். அதானே சமூக நீதி. அப்படித்தானே சொல்றாங்க. பட்டியலின அதாவது பறையர் சமுதாயம் இல்ல பட்டியலின சமுதாயத்துல உள்ளவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அப்படித்தானே சொல்றாங்க. இவங்க எல்லாம் இந்த ஈவே ராமசாமி வந்த பிறகுதான் தமிழகத்துல 6 பாலாறு தேனாறு எல்லாம் ஓடிச்சு. சமூக நீதி எல்லாம் அப்படியே கங்கையும் காவேரியமா தமிழகம் முழுக்க போச்சுன்னு சொல்றாங்கல்ல. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில, பொது தொகுதியில ஒரு எஸ்சியை கொண்டு நிப்பாட்ட இதுவரைக்கும் முடியலையே. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுவரைக்கும் முடியல. சரி, அடுத்து நான் ஏற்கனவே மெயின் கேள்விக்கு வரேன். இந்த சமூக நீதிங்கிறது இந்த சமுதாயத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். அதுக்கு அவங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. 3% தான் பிராமணன் இருக்காரு, அதை பார்ப்பானு சொல்லி கிண்டல் வேற பண்ணுவாங்க. ஆனா அவங்கதான் எல்லா இடமும் இருக்காங்க, அவங்களுக்கு தான் எல்லா இடமும் பிரதிநிதித்துவம் கொடுக்காங்கன்னு சொல்லி காலங்காலமா ஒரு 60-70 வருஷமா சொல்லிட்டு, நான் பிறகு முன்னாடி இருந்தே சொல்லிட்டே தானே சார் இருக்காங்க. இப்பதான் நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல,
அவர் சார்ந்த ஜாதி என்னன்னு தெரியுமா யாருக்காவது? தெலுங்கு சின்ன மேளம். அத தெலுங்க விட்டுருங்க. சின்ன மேளம்ங்கிறது ரெக்கார்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன மேளம்னு எடுத்துடுங்க. அந்த சின்ன மேளம்ங்கிற அந்த ஜாதி தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர் கூட கிடையாது. 10,000 பேர் கூட இல்லாத ஒருத்தர் எப்படி சார் முதலமைச்சரா இருக்க முடியும்? வன்னியர் சமுதாயம் ஒரு 1,50,000 கோடி இருக்குமா? 1,50,000 கோடி அதுக்கு மேலேயே கீழே அந்த லெவல்ல இருக்கும். பறையர் சமுதாயம் கிட்டத்தட்ட இருக்கும்ல. அதுவே முக்களத்தோர் சமுதாயம் அதே மாதிரி இருக்கும்ல. கவுண்டர் சமுதாயம் இருக்கும்ல. நாடார் இருப்பாங்கல்ல. பிள்ளைமார் இருப்பாங்கல்ல. இப்படி முதலியார் இருப்பாங்கல்ல. இவங்க எல்லாம் பெரிய எண்ணிக்கையில இருக்காங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் முதலமைச்சரா இல்லையே. சமூக நீதின்னு பேசுறதுனால நான் கேட்கிறேன். சமூக நீதி உண்மையிலே பாஜக சரியான சமூக நீதியை பாஜக தான் கையாண்டுட்டு வருது. தமிழகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தை உள்ளடக்கி முருகன் அப்படி அருந்ததிய சமுதாயத்துல சேர்ந்த ஒருத்தரை கொண்டு போய் தமிழக பாஜக தலைவர் ஆக்குனது யாரு? மோடி, அமித்ஷா. அவங்க தானே ஆக்குனாங்க. அதே கட்சியில இருக்கக்கூடிய ஹெச் ராஜா யாரு? பிராமின். அவர் அவரை ஏத்துக்கிட்டாரா இல்லையா? இல்ல இவரு முருகனை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி அவர் என்னைக்காவது சொன்னாரா? இல்ல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் நாங்க இதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? எல்லாரும் அவங்க வீட்டுல கொடுத்து விருந்து வச்சாங்க. தலைவர் என்ன சொன்னாரோ அதுபடி நடந்தாங்கல்ல. இதான் சமூக நீதி. திமுக என்ன சமூக நீதி நடக்கு சொல்லுங்க. சமூக நீதிங்கிற அடிப்படையில பெரிய சமுதாயங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அதே பட்டியலின சமுதாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஒண்ணுமே கொடுக்கலையா சார்? தலைவர் ஆக்கியிருக்க வேண்டியதானே? ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? எதுவுமே பண்ணலையே. அந்த மக்களை ரஞ்சித் சொன்ன கதை தான். ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துறதுக்கு பேர் தான் சமூக நீதி. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதேதான் இதுலயும். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சமூக நீதி, இந்த ஈர வெங்காயம் இதெல்லாம் கண் துடைப்பு நாடகம், எத்துவாளித்தனம். இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அதே மாதிரி இந்த திராவிட மாடல், திராவிடிய மாடல் எல்லாம் உருட்டு வேலை. ஏன்னா நீங்க சார் நான் ஒண்ணு கேக்குறேன். கேரளாவுல ஒரு மாடலை கொண்டு வந்தாங்கன்னா அது கேரளா மாடல் தானே சொல்லுவாங்க. அப்படித்தானே ஏத்துக்க முடியும். கர்நாடகத்துக்காரன் ஒரு விஷயத்த செய்தாங்கன்னா அது கர்நாடக மாடல்னு சொல்லலாம். ஆந்திராக்காரங்க ஒண்ணு செய்தாங்கன்னா அது ஆந்திரா மாடல்னு சொல்லி பெருமைப்படுறாங்க. குஜராத்ல ஒண்ணு சக்சஸ் பண்ணி ஒரு மாடல் கொண்டு வந்தாங்கன்னா அது குஜராத்தி மாடல்னு சொல்றாங்க. மேற்கு வங்காளத்துல ஒண்ணு வங்காள மாடல்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க எல்லா இடமும் இதுதானே சார் நடைமுறை. தமிழ்நாட்டுல உள்ளது மட்டும் எப்படி சார் தமிழன் மாடல்னு சொல்லாம இல்ல தமிழ் மாடல்னு சொல்லாம அது எப்படி சார் திராவிட மாடல்னு மாறி போச்சுது? அது எங்க இருந்து வந்துச்சு? காரணம் இதான். இவங்க தமிழனே கிடையாது. இந்த கும்பல் தமிழனே கிடையாது. கருணாநிதி வம்சம் தமிழனே கிடையாது. அவங்க பண்றது எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்தேரி. ஆனா அவங்க ரொம்ப திறமையா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஒரு பிரச்சாரத்தை, வார்த்தை இல்ல, ஒரு பிரச்சாரத்தை பயன்படுத்தினாங்க. ஹெச் ராஜா வந்தேரினாங்க, ரங்கராஜ் பாண்டே வந்தேரினாங்க. இப்படி இன்னும் மிச்ச மீதி இருக்கும் எல்லாத்தையும் வந்தேரின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளும் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா இவங்களே ஒரு வந்தேரியா இருந்துட்டு எப்படி பேசுறாங்க பாருங்க. இதுதான் அவங்களுடைய சூத்திரம். இப்படியே வச்சு மக்களை ஏமாற்றி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. இவ்வளவு வருஷம் வந்துட்டாங்க. இப்ப சரியான இடத்துல இப்பதான் வராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழகம் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சா இல்லையா? நெல்லையில ஜெயக்குமார் ஜெபசிங் இவர் யாரு சார்? காங்கிரசினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவரா இருந்தவர். இவருக்கு உயிருக்கு என்ன சார் உத்தரவாதம் இருந்து? இவ்வளவுக்கு அவங்க கூட்டணி கட்சி தானே சார் அது? அந்த கூட்டணி கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சென்னையில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே உத்தரவாதம் இல்ல. இது தலைநகர் சென்னையில இப்படிதான் நடக்கு. எல்லா இடமும் இதெல்லாம் நடக்கு. இதே 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல ஒரு அதிமுக நிர்வாகியை திமுக நிர்வாகி வெட்டி கொன்னுட்டாங்க. அப்படியே நீங்க இந்த பக்கம் கடலூருக்கு போனீங்கன்னா இங்க ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட அதே நாளையில அங்க ஒரு பாமக நிர்வாகிய 4-5 பேர் சேர்ந்து வெட்டுனாங்க. இதானே நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்ப இதுல உள்ள உண்மையிலேயே சட்ட ஒழுங்க நீங்க சரியா பராமரிக்கணும்னு நினைச்சா சிபிஐ விசாரணை வைக்கணும். அதுவே குற்றவாளி யாரா இருந்தாலும் தண்டிக்கணும். அதுதானே முறையா இருக்கும். இந்த வாயினால வடை மட்டும் சுட்டா எப்படி சரியா இருக்கும்? நான் சர்வாதிகாரியாக மாறி விடுவேன். நான் யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு கள்ளச்சாரையும் காய்ச்சவனையும் காப்பாத்துறாங்க. இப்ப கொலையாளியும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. உண்மையான கொலையாளிகளை. இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு பூதாகரமா ஆனதுனாலதான் ஆம்ஸ்டாங்க வெளியே உள்ளால புதைக்கவே விடக்கூடாதுன்னு தடுத்தாங்கல்ல. அதுல என்ன சார் லாஜிக் இருக்குன்னா தமிழக அரசை பார்த்து தான் நான் கேக்குறேன். இவங்க என்ன காரணம் அதுக்கு சொல்றாங்க? ஏதாவது ஏத்துக்கொள்ள முடியும் மாதிரி ஏதாவது ஒரு காரணம் அவங்களால சொல்ல முடியுதா? கோர்ட்ல 1000 காரணத்தை சொல்லி வேற மாதிரி உருட்டாங்க. அதுல இன்னொரு கேள்வி எனக்கு ஒரு சாமானியனாக கோர்ட்டுக்கு போறாங்க. யாரு? ஆம்ஸ்டாங்குடைய மனைவி போறாங்க. போய் இன்னைக்கு சாயந்தரம் விசாரணையை தொடங்கிடுவாங்க. ஏன்னா இறந்து போனவரை புதைக்கிறதுக்கு உள்ள கதை தான், பிரச்சனை தான். அப்ப இன்னைக்கு சாயந்தரமே இதை பேசி உடனே இன்னைக்கு சாயந்தரமே இதுக்கு தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ராத்திரி பூரா அப்படி தூக்கி வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில தான் ஆரம்பிக்கிறாங்க, அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட் நடவடிக்கை
அதுக்கு பிறகு அப்படியே இழுத்து இழுத்து சாயந்தரம் வரும்போது அரசாங்க தரப்புல பள்ளிக்கூடம் திங்கக்கிழமை திறக்க போகுது, உடனே நீங்க பாடி அங்க இருந்து எடுக்கணும் அடுத்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க, கோர்ட்ல போய் கொடுக்குறாங்க. அடுத்துல கோர்ட் வந்து இது மக்கள் நிறைய வந்துருவாங்க, நிறைய பேர் இங்க எல்லாம் போயிருவாங்க, நிறைய பேர் வந்து கூட்டம் தாங்காது அப்படி எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி அதுவும் இந்த கோர்ட் ஏத்துக்கிட்டு நீங்க வந்து வெளியே கொண்டு வைங்கன்னு சொல்லி 30-60 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் புதைக்க வச்சாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கருணாநிதினு ஒருத்தர் செத்தார்ல, அவர் செத்த உடனே இதே மாதிரி கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சூழ்நிலை தெரியுமா? மெரினா பீச்ல அவரை புதைக்கலாமா கூடாதாங்கிறது தான் வழக்கு. மெரினா பீச்ல யாருடைய எந்த தலைவருடைய இது இனிமேல் புதைக்க கூடாதுன்னு 7 வழக்குகள். டிராபிக் ராமசாமி முதற்கொண்டு ஆணை ராஜேந்திரன் ஒரு லாயரு, அப்புறம் பாமகனுடைய பாலுங்கிற வக்கீல் அட்வொகேட், இவங்க உட்பட மொத்தம் 7 கேஸ் சார் அதுல இருக்கு. இந்த 7 கேஸும் ஒரு நாள் நைட் 8 மணில இருந்து காலையில 8 மணிக்குள்ள நைட்டோடு நைட்டா பேசி 7 பேருடைய இதையும் முடிச்சு வச்சு இந்த இவர் அங்க புதைக்கலான்னு தீர்ப்பு சொன்னாங்கல்ல சார், அதே நீதிமன்றம் தானே சார், சென்னை நீதிமன்றம் தானே. ஆம்ஸ்டாங்குக்கு அதே மாதிரி சாயந்தரம் 5 மணில இருந்து ஒரு 8 மணிக்குள்ள பேசி அன்னைக்கே இதை தீர்ப்பு சொல்லிட்டு போறதுக்கு என்ன சார் உண்டு? பட்டாளன்ல தானே கேட்கிறாரு, மெரினா பீச்லயே கேட்டாரு அவரு. சொன்ன காரணத்தை பாத்தீங்களா? கூட்டம் நிறைய வந்துருமா. நான் ஒண்ணு கேக்குறேன், மெரினா பீச்ல கூட்டம், அது மெரினா பீச்சுக்கு வரக்கூடியவங்க அப்படியே போய் எம்ஜிஆர் சமாதி, அப்படியே அண்ணாதுரை சமாதி அப்படியே பாத்துட்டு போறாங்க, ஜெயலலிதா எல்லாத்தையும் பாத்துட்டு போறாங்கிறது கூட்டம் வருதுங்கிறத ஒத்துக்கலாம். அது வந்து எம்ஜிஆரை பாக்குறதுக்கு அது கூட வருவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா உண்மையிலே எம்ஜிஆரை பாக்குறதுக்கோ, ஜெயலலிதா சமாதியை பாக்குறதுக்கோ, இல்ல கருணாநிதி சமாதியை பார்க்க இங்க யாரும் வரல. மெரினா பீச் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு முக்கியமான இடம், அதனால அங்க வராங்க. அப்படி வரக்கூடியவன் அந்த பக்கம் போய் ஒருக்கா எட்டி பார்த்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். முக்கியமான இவங்களெல்லாம் விட சிறந்த தலைவர் தானே சார் காமராஜர், கர்ம வீரர். அவருடைய சமாதி எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேர் சார் தினசரி போய் அங்கே போய் எட்டி பாக்குறாங்க? காந்தி இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நினைவிடமும் இருக்கு, சமாதியும் இருக்குல்ல சென்னையில. யாருக்கு சமாதி எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இவ்வளவுதான் சார் நிலவரம். ஆம்ஸ்டாங் அங்க புதைச்சா 4 பேர் கூட போய் பாப்பாங்களான்னு தெரியாது, தினசரி போவாங்களான்னு தெரியாது. அதாவது நினைவு நாள் பிறந்த நாள்னு வந்தா 4 பேர் போவாங்க, ஒரு சின்ன எண்ணிக்கையில தான் போவாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி அந்த அளவுக்கு பெரிய கட்சியும் தமிழ்நாட்டுல கிடையாது. அப்படின்னா இது அவ்வளத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்க கூடாது. பார்க்கும்போது அவருடைய பிணத்தை எப்படியாவது அந்த வட சென்னையில சென்னை மாநகருக்குள்ள வைக்க கூடாதுங்கிறது தானே காரணமா இருந்திருக்கு. குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வைக்க கூடாதுன்னு தானே காரணமா இருந்திருக்கு. வேற என்ன காரணம் இருக்க முடியும் இதுல? ஒரு சாதாரண விஷயம் தானே. இதை கோர்ட்டுக்கு போக வச்சு அதை ஒரு 2 நாள் நாடகம் நடத்தி கடைசியில சென்னை மாநகருக்கே வெளியே கொண்டு புதைக்க வச்சுட்டீங்கல்ல கோர்ட்டு மூலமாக. நீங்க வந்து கரெக்டான முறையான இது கொடுத்திருந்தா அவர் ஏன் போக வேண்டியது இருக்கு? கோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டாங்களே. அப்ப இதுக்கு பேரு சமூக நீதினு ஒத்துக்கிடுவாங்களா அவங்க? இவங்கிட்ட சமூக நீதியும் கிடையாது, ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. நல்லா பேசுவாங்க, வாயினால நல்லா வடை சுடுவாங்க, மக்களை ஏமாத்தினாங்க, இவ்வளவு நாள ஏமாத்தினாங்க. இப்ப அது விஸ்வரூபம் வேற மாதிரி பேக் ஃபயர் ஆகுது. அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இந்த விஷயத்த நம்ம அப்படிதான் பார்க்க முடியுது. கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி இந்த இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்கள கூண்டுல ஏத்தணும்னா சிபிஐ விசாரணை தவிர வேற வழியே கிடையாது. இவங்களே வந்து அதாவது திமுகவே குற்றவாளிகளின் கூடாரம். அது எப்படி சார் அவங்க வந்து குற்றவாளிகளை தண்டனை கொடுப்பாங்க? பாருங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி அல் உம்மா பாஷா அந்த ஆளத்தான் தீர்மானம் போட்டு விடுதலை பண்ணணும்னு சொல்றாங்க. சொல்லி தீர்மானம் போட்ட கும்பல் தானே இது. அதே மாதிரி முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய கொலையாளி பேரறிவாளன், அவனை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு கிடக்காரு நம்ம முதலமைச்சர். இவர்கிட்ட எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? இவங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க நேர்மையானவங்க அவங்களெல்லாம் பிடிக்காது. குற்றவாளிகள், ரவுடிகள் அவங்களதான் பிடிக்கும். அவங்களதான் கட்சியிலும் சேர்த்திருக்காங்க. அந்த இதை கடத்தினவன், இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள், அப்புறம் ரேஸ் அரிசி கடத்துறவன் இவங்களதான் அவங்க உள்ள வச்சிருக்காங்க. அவங்களுக்கான அரசு இது. அவங்களை மட்டுமே குற்றவாளிக்கான அரசு, குற்றவாளிகளை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய அரசு. இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பா பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அடுத்த கட்ட நகர்வுகள், விசாரணைகள் இது எப்படி போகுதுன்னு உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.